தித்திக்கும் தேன்தமிழில் திகட்டாத முத்தமிழ் முக்கனியின் சாறெடுத்து முப்பொழுதும் நாவினில் இனித்திடும் அன்னைத்தமிழே, கன்னித்தமிழே, தங்கத்தமிழே, உன்னை வணங்குகிறேன். என்னை பெத்தெடுத்த தாய் தந்தைக்கும் என்னை தத்தெடுத்த தமிழன்னைக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்றைய இலக்கிய சுரங்கம் என்ற இலக்கிய திரளில் உள்நுழைந்து இன்பமாய் நம் காதுக்கு இனிய ஒரு இனிமையான தமிழ் கனியை பறித்து உண்டு மகிழலாம். தமிழுக்கு சொந்தமான, தமிழுக்கே உரிய ஒரு சிறந்த ஒரு இனிமையான ஒரு பாக்கடல் எவ்வாறு இனிமை தருகின்றதோ அதுபோல தமிழ் அன்னை நமக்கு தருகின்றாள். திருவள்ளுவருடைய நாவில் நுழைந்து இனிய வார்த்தைகளை பேச வேண்டும், இனிமையாக பழக வேண்டும் என்பதற்காக ஒரு அழகிய திருக்குறளை வடித்து காட்டுகிறார். இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த குறளில் உள்ள பொருள் மிக எளிமையாக இருக்கிறது. இப்பொழுது நம் மாந்தர்கள் இனிமையான சொற்களை விடுத்து கடுமையான சொற்களை பேசுகிறார்கள். அதுக்கு எது ஊமையாக காட்டுகிறார் என்றால், ஒரு கனிகள் நிறைந்த ஒரு மரத்தில் கனிகள் நிறைந்து சுவை தருகின்ற அந்த இடத்தில் அதை விடுத்து காய்களை பறித்து தின்றால் எப்படி இருக்கும், அதை அழகாக விளக்கியிருக்கிறார். அப்போ அந்த பழம் எவ்வளவு சுவை தருகின்றது, எவ்வளோ இனிமை தருகின்றது, மகிழ்ச்சியை தருகிறது, அதனுடைய சுபமே வேற. அந்த சுபம் என்றால் இனிமையான சுகம். அதுபோல் அந்த பழத்திற்கு சொல்லலாம். அந்த காய் என்றால் கசக்கக்கூடியது, அது எந்த சுவையும் தராது. அதுபோல் நல்ல இனிமையான சொற்களை விட்டுவிட்டு தீங்கான சொற்களை, கடுமையான சொற்களை, கடுஞ்சொற்களை பேசினால் அந்த கனிகளை விடுத்துவிட்டு காய்களை பறித்து தின்பதற்கு சமம் என்று திருவள்ளுவர் அழகாக விளக்குகின்றார். அதுபோக இன்னும் நிறைய திருக்குறளை நமக்கு கொடுத்து மக்களுக்கு அறிவுரையை தந்து மிக எளிமையாக வள்ளுவ பெருந்தகை விளக்கியிருக்கிறார். இது தமிழன்னைக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். மீண்டும் அடுத்த இலக்கிய சுரங்க